தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல், ஓபிஎஸ்க்கு 2 தொகுதிகளை ஒதுக்கும் ஸ்டாலின் திமுகவிலே இணைப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக, திமுக, தமிழக வெற்றி கழகம் என ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே ஓபிஎஸ் நிலைமையின் மட்டும் அதுல பாதாளத்திலே போய்கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் பாஜகவை நம்பினார், அப்படியே இருந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் பாஜகவை விட்டு வெளியேறிய பின்பு தனியாக புதிய கட்சி ஒன்றை ஆரம்பித்திருக்க வேண்டும். இதை எதையுமே செய்யாமல் மௌனம் காத்ததன் காரணமாகத்தான் அவருடைய ஆதரவாளர்கள் புறம் திமுகவிலே இணைந்து விட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸும் திமுகவிலே இணைய போகிறார். அதன் காரணமாகத்தான் சமீபத்திலே சேகர் பாபு, அதாவது இந்து அறநிலைத்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய சேகர் பாபுவை சந்தித்து ஓபிஎஸ் பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட 15 நிமிடம் நடத்தியிருந்தார் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டது. அதன் அடிப்படையில் தான் ஓபிஎஸ்க்கு 2 தொகுதிகள் வரைக்கும் கொடுப்பதற்கு திமுக முன் வந்திருக்கிறதா. ஒன்று ஓபிஎஸ் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதி, மற்றொன்று ஓபிஎஸ் மகனுக்கென 2 தொகுதிகளை திமுக தலைமை ஒதுக்குவதாக தற்போது செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. ஏன்னா ஓபிஎஸ்க்கு வேற வழிகள் என்பது கிடையாது. ஓபிஎஸ் திமுகவில் இணைந்து கொண்டால் கண்டிப்பாக அவர் தொகுதி மக்களே அவருக்கு ஆதரவுகளை கொடுப்பார்களா அப்படின்னு பார்த்தா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆரம்பத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் அவர் இருந்தார். அதிமுக அப்படிங்கிற மிகப்பெரிய போர்வை என்பது அவரின் மேல் இருந்து கொண்டிருக்கிறது. இன்று வரைக்குமே ஓபிஎஸ் அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் என்பது கிடையாது என்ற போதிலுமே ஓபிஎஸ் அதிமுக அப்படிங்கிற பிம்பம் என்பது தமிழக மக்கள் மத்தியிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அவர் நேரடியாக திமுகவில் இணைந்து கொண்டால் கண்டிப்பாக ஜெயலலிதா அம்மையார், எம்ஜிஆருடைய புகைப்படத்தை தூக்கி எறிந்துவிட்டு கலைஞர் கருணாநிதியுடைய புகைப்படத்தை தான் அவருடைய அலுவலகத்திலே மாட்ட வேண்டிய ஒரு சூழல் என்பது ஏற்படும். கட்சி தாவலுக்காக, அதாவது தன்னுடைய நிலைமையை உயர்த்திக் கொள்வதற்காக தன்னை வளர்த்தெடுத்த இதனால் இத்தனை நாட்கள் வரைக்கும் தன்னுடைய உடம்பிலே ஓடக்கூடிய ரத்தத்தை மாற்ற முடியுமா அப்படின்னா அதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. அப்படித்தான் ஒருவேளை ஓபிஎஸ் திமுகவின் பக்கம் இணைந்து விட்டால் கண்டிப்பாக அவர் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் அவர் அதாவது மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திப்பதற்குத்தான் வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதன் அடிப்படையில் தான் 2 தொகுதிகளை தற்சமயம் திமுக ஒதுக்குவதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு புறத்திலே பாஜக எந்த ஒரு அழைப்புமே ஓபிஎஸ் கொடுக்கவில்லை. நிராகரித்ததன் காரணமாகத்தான் ஓபிஎஸ் இந்த முடிவுகளை எடுத்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் இணையதளங்களிலே ஒருபுறம் வெளியாகி கொண்டிருந்தாலுமே 2026 சட்டமன்ற தேர்தலிலே ஓபிஎஸ் நிலைமை என்பது மிகப்பெரிய ஒரு மோசமான அதில் பாதாளத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவருடைய ஆதரவாளர்கள் பூராமே அதிமுக மற்றும் திமுக போன்ற கட்சிகளிலே இணைந்திருப்பதுதான் ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் இதற்கெல்லாம் காரணம் யார் என்றால் ஓபிஎஸ் மட்டும்தான் காரணம். அவரை நம்பி ஏராளமான தொண்டர்கள் போனார்கள். அவர் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஓபிஎஸ்க்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஆகணும். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.